வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோடன்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல், கற்பனையிலேயே ஏதாச்சும் நடந்தோமோ அதை நம்ம குடும்பத்தில் இருக்கோம் இப்படி பண்ணுவாங்களோ, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் என்னமோ ஆகிடுமோன்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது வெளியில் சொல்லுவீங்களான்னா வெளியில் சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 12 இருக்கும்போது குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். 3 மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது பார்த்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்து நபர்களால் நமக்கு சின்ன சின்ன அவமானங்களோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனோ வரும். குடும்பத்து நபர்களை பற்றி வெளியில் ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா அதை நினச்சி புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் வக்கரமாக இருக்காருங்க. 5, 6னாலே என்னென்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதில் எந்த விதம் மட்டும் இல்லை. பட் என்னென்னா அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுக்கப்புறம் வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும். பார்த்து பேசணும். குடும்பத்து நபர்களால் நம்ம எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணாமன்னு பேசிடுவோம். அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது இதனால் விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கணவன் மனைவி நடுவில் ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக நம்ம இந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பணத்துக்காக நல்ல ஒரு வேலைக்காகவும் நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களாகவும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு தொழில் திட்டங்கள் தொழில் விஷயங்கள்லாம் அற்புதமாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, அது இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, தொழில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம் இப்படி ஆகிடுமோ, இல்லை என்னமா நடக்குமோன்ற ஒரு சின்ன சின்ன பதட்டங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். 11ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல உத்தியோகங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னை பொறுத்தவரை என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி அந்தரங்கள். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது 12ஆம் அதிபதி ராசியிலே இருந்து அது சந்திரனுடைய சொல்ல நல்ல லாபங்கள் கிடைக்கும். நல்ல பெரிய லெவலில் வரணுங்கிற முயற்சிகள் இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா வீடு குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது அற்புதமான விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தாலும் செவ்வாய் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத ஒருத்தரை ஏதோ சொல்லிட்டு கற்பனையிலே கலக்கம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க நல்லது. நம்ம எதுக்காக வருத்தப்படுறோம் போது யோசித்து பார்த்து எழுதி பாருங்கள், நமக்கு சிரிப்பாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சிந்தித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 6ல் இருந்து
அவர் வந்து குருடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ட்ராவல் இருக்கும். அதே நேரம் நிறைய கடன்கள் வாங்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளோட விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து அவங்க குழந்தைங்களை எமோஷனாக பேசுகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு 10ல் இருக்கும்போது மனைவி வந்து எங்கன்னா வெளியில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு தொல்லை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு டூர் பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வியாபாரத்துலேயும் சரி, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்கள வந்து பெருத்த லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள். குழந்தைகள் சின்னதாக பிடிவாதம் பிடிப்பாங்க. வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன ஒன்று தொழில் ரீதியான விஷயம் புதிய வாய்ப்புகள் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். இப்படி ஆகிடுமோன்ற ஒரு கற்பனையிலே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தேசாவது கேது 12லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிறைய பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். ஸோ குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு மெனக்கெட்டு அதை கடன் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபத்தி இருந்தவங்க சுக்கிரன் 9ஆம் அதிபதி 12 தந்தைக்கான சில செலவுகள் செய்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் கடன் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி என்னங்க, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா. ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறத பற்றி தான் பேசணும். ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா, நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும், சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் பாவி, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அமைகிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டதும். அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுப்போமே, குரு நல்லவர் தான், ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்களும் சரி, சிம்ம லக்னக்காரர்களும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதுக்குன்னு குரு வந்து நல்லவர் தான். அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தோஷங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிடுவார். அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு 19 ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து அப்படியே 19 வருஷத்தில் வந்து 60 வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா, அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள். அது சனியாக இருந்தாலும் சரி, அது சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜாதகத்துலேயே அமைவு வரும். அதே மாதிரி குரு சுக்கிரன் சனி சுக்கிரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் வந்து சனி சுக்கிரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கினால் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான். அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம், சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா, அது காரகத்துவம் வேறு, பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனோம்னு வைங்களேன், ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோமே, ரவுடி ஒரு கெட்டவர், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர். பட் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், ஓகேங்களா. அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், நிறைய நல்லது பண்ணியிருப்பார், அவங்களுக்கு அவர் நல்லவர், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர், ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பு வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம், கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம், பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை உருவில் கொலகாரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது.
அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஒரு திரைப்பட நடிகர், அவர் பேர் வேண்டாம், ஒரு திரைப்பட நடிகர், அவர் பார்த்திங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமிங்காக அழகாக இருப்பார். ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு வந்து தயாரிப்பாளர், ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார், ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார், போட்டு மன உளைச்சல் எடுத்து இப்போ என்ன போய் அசோசியேஷன் பார்த்துக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய சாமிங்கு, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னுவாங்க. ஆனால் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்தை உருவில் இருக்க ஒரு கொலகாரன், அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான். ஸோ 7.5 சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7.5 சனி கூட பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா, ஏன்னா 7.5 சனியை நீங்கள் சந்திரனை வச்சு தான் சொல்கிறீங்க, ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும். உதாரணமாக சொல்லணும்னா, பழனி பாரதி எனது நண்பர், அது பாடலாசிரியர், 7.5 சனி நடக்கும்போது தான் அவர் உள்ளத்தை அளித்த வந்து பெரிய ஹிட்டு, பண மழை பொழியுது. ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார், எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானே உடைய ஜென்ரலாக ஒரு பிளானட்டை வந்து நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணால், ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார். உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி. அதனால் சனி பகவான் எழுகாதீங்க. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனி தான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார். அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பகவானை கும்பிட்றதும் ஒன்று தான். ஸோ அதனால் அது பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே சிறப்பாக காமிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10,000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.